இல்லாதவங்களுக்கு நாம செய்யற தான தர்மங்கள் நமக்கு நிறைய நன்மைய கொடுக்கும். எந்த தானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தானத்துல சிறந்தது அன்னதானம். அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. பொன், பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனம் திருப்தி அடைறது கிடையாது. இன்னும் வேணும் வேணும்னு தான் கேட்கும். ஆனா ஒருத்தன் வேணும்னு கேட்ட வாயால போதும்னு சொல்லி மன நிறைவோடு எழுவது சாப்பிடும்போது மட்டும்தான். தானம் செய்த கொஞ்ச நேரத்திலேயே பலனை தெரியப்படுத்துவது தான் இந்த அன்னதானம். 16 வகையான தானங்கள் பற்றியும் அதை செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்குன்றத பத்தி பார்ப்போம். முதலாவதா மஞ்சள் தானம். மங்களம் உண்டாகும். பூமி தானம். இகபர சுகங்கள். வஸ்திர தானம். சகல ரோக நிவர்த்தி. கோதானம். பித்ரு சாப நிவர்த்தி. தில தானம் அதாவது எள்ளு தானம். பாப விமோச்சனம். குலதானம் அதாவது வெள்ளம். குல அபிவிருத்தி துக்க நிவர்த்தி. நெய் தானம். வீடு பேறு அடையலாம். தேவதா அனுக்கிரகம். வெள்ளி தானம். பித்ருக்கள் ஆசி கிடைக்கும். தேன் தானம். சுகம் தரும் இனிய குரல் அமையும். சொர்ண தானம் அதாவது தங்கம். கோடி புண்ணியம் உண்டாகும். தண்ணீர் தானம். மன சாந்தி ஏற்படும். கம்பளி அதாவது போர்வை தானம் செய்தால் துர்சொப்பனம் துர்சகுன பய நிவர்த்தி. பல வகைகள் தானம் செய்தால் புத்திர பௌத்திர அபிவிருத்தி. பால் தானம் செய்தால் சௌபாக்கியம். சந்தனக்கட்டை தானம் செய்தால் புகழ். அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.